அக்கா நான் சொன்ன மாதிரி அந்த ஆளுங்க வேலையை முடிச்சிட்டானுங்க போல. போன் அட்டெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் கேளு. ஹலோ மேடம், நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பக்காவா பண்ணிட்டோம் மேடம். அந்த பொண்ணு மயங்கி 5 நிமிஷம் ஆகுது. அடுத்து நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. இனிமே நீங்க பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. போலீஸ் வரும்போது நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டா மட்டும் போதும். மேடம், இந்த கேஸ் விலையெல்லாம் கூடிருச்சு மேடம். சிலிண்டர் தட்டுப்பாடு வேற வந்துருச்சு. பிளாக்ல வாங்க வேண்டியதா இருக்கு. விலைவாசிலாம் கொஞ்சம் கூடிருச்சு மேடம். பேமெண்ட்டை மட்டும் கொஞ்சம் கூட கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். முதல்ல நான் சொன்ன வேலையை முடிங்க. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ நான் அவ்வளவும் தரேன். அப்போ சீக்கிரமா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க மேடம். நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீ வீடியோ கால் வா. அந்த வர்ஷினி எப்படி இருக்கான்னு நான் பார்க்கணும். சரிங்க மேடம். ஐயோ என்ன இவங்க இவ்ளோ லேட் பண்றாங்க? அக்கா வீடியோ கால் வருது. பாருங்க மேடம். மேடம் பாத்தீங்களா? ஏய் வெறும்னே மயங்கி மட்டும் இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அவ மேல எல்லா ட்ரிங்க்ஸையும் ஊத்தி விடுங்க. ஓகே மேடம். ஜெயராஜ் போய் சரக்கு எடுத்துட்டு வா. யோ, ஒரு வேலை கொடுத்தா உருப்படியா செய்யறது கிடையாது. எங்கேயா போன அந்த பெருமாள்? அவர் வந்துட்டு இருக்காருங்க ஐயா. ஹலோ. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஆமாங்க, சொல்லுங்க. சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கொஞ்ச நாளா ஸ்ருதி இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல ப்ராஸ்டிடியூஷன் நடக்குது சார். உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அதெல்லாம் தெரியும் சார். நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? சார் நான் சொல்றது உண்மை சார். நீங்க இப்பவே அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி போனா ரூம் நம்பர் 45ல நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கலாம். சார் சீக்கிரம் போங்க சார். நீங்க பார்க்க போற ஆளு ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. சரி வைங்க, நான் போறேன். நீங்க இமிடியேட்டா போலீஸ் கிட்ட போயிருக்கணுமே தவிர இங்க வந்து என்கிட்ட சத்தம் போட்டு இருக்க கூடாது. என்னையா சொன்ன? என்னையா சொன்ன? நானும் டீசன்ட்டா நடந்துக்கலாம். ஓவரா பேசிட்டு இருக்க. எனக்கு என்னமோ எங்க கூட நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க போல இருக்கு. சொல்றா. சார் ஒழுங்கா பாறா. சட்டையை விடுங்க. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். விஷால் எடுங்க சார். சட்டையில இருந்து கை எடு விஷால். சார் நீங்க சட்டை பிடிச்சதுக்கு உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுப்பா சார். முதல்ல ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. டேய் குட்ரா. தைரியம் இருந்தா குட்ரா. மேடம் கூட்டி போங்க மேடம். விஷால் இங்க வா. நீ வா போலாம் வா. போங்க சார். விஷால் வா. அமைதியா இரு முதல்ல. இப்படி நீ கோவப்படுறதால எந்த யூஸ்மே இல்ல. நமக்கு நம்ம வர்ஷினி எங்க இருக்கான்னு தெரியணும். ஏய் உன் தங்கச்சி இங்க தான் டிராப் பண்ணேன்னு சொன்னேன். ஐயோ நான் இங்க தான் விஷால் டிராப் பண்ணேன். பின்ன எதுக்கு வர்ஷினியை பத்தி அவங்க எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க? விஷால் இங்க நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் அவங்க ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல. ஒன்னு பண்ணலாம். வர்ஷினி இந்த ஹோட்டலை விட்டு வெளியில போகலன்னா அவ இங்க இருக்கிற ரூம்ல தான் ஏதோ ஒண்ணுல இருப்பா. நம்ம வேணா டைரக்டா உள்ள போய் செக் பண்ணிடுவோம். என்ன விஷால் சொல்ற? நம்மளதான் அவங்க வெளிய போ சொல்லிட்டாங்களே. அப்புறம் எப்படி நம்ம உள்ள போக முடியும்? அவங்க சொன்னாங்கன்னா உள்ள போறதுக்கு வேற வழியே இல்லையா? என்ன சொல்ற? போலாம் வா. விஷால் சொல்றத கேளு. என்ன மேடம், ரொம்ப நாள் கழிச்சு ஆபீஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. ராகவ் இல்லாததுனால சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, இன்னைக்கு கிளையண்ட் மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே, கிளையண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டே இருக்காங்க மேடம். ஓகே. ஆமா, வர்ஷினி வந்துட்டாளா? வர்ஷினி மேடம்க்கு கால் போகல மேடம். இசை மேடம்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், வந்துட்டு இருக்கதா சொன்னாங்க. ஓ ஓகே. இன்னைக்கு வர்ஷினி மீட்டிங்கை எப்படி ஹேண்டில் பண்றான்னு பார்க்க தான் நான் வந்திருக்கேன். ஆனா நான் இங்க இருக்கிறது வர்ஷினிக்கு தெரிய வேண்டாம். ஓகே மேடம். யார் வேணும்? ஸ்டே கம்ஃபர்ட்டபிளா இருக்கான்னு கேட்க சொன்னாங்க. எல்லாம் கம்ஃபர்ட்டபிளா தான் இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சார் என்ன பாக்குறீங்க? நதிங் சார். தேங்க் யூ. போங்க. தேங்க் யூ. சார் வணக்கம் சார். உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு போலாம்னு ஏமா வந்தேன். கூல் ட்ரிங்க்ஸ் வேணா நாங்க ஃபோன் பண்ண மாட்டோமா? எதுக்குமா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? போங்கம்மா. போமாண்ணா. சார் யாரியா? யாரோ ரூம் சர்வீஸ். நாம தான் எதுவும் வேணும்னு சொல்லவே இல்லையே. இந்த ஆள் பார்வையும் ஆட்டிடியூடும் பார்த்தா ஏதோ தப்பா தோணுதே. இப்ப என்ன பண்றது?
ரொம்ப பதட்டப்படுற மாதிரி இருக்கே. என்ன பண்ணலாம்? விஷாலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா? என்னது அது, ஒரு நியூஸும் வரலையே ஸ்ரீஜா. இப்படியே மாத்திக்கிட்டே இருந்தா எப்படி தெரியும்? ஒரு சேனல் மட்டும் போடுங்க. அப்படியா? சரி சரி, கோவப்படாத, எல்லாம் ஒரு ஆர்வம் தானே. ஸ்ரீஜா, நான் பாப்கார்ன் எடுத்துட்டு வரவா? ம், நம்ம 2 பேரும் வர்ஷினி அரெஸ்ட் ஆகுறத பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ம், இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு முறைக்கிற? முறைக்காம யாராவது நியூஸ் சேனல் பாக்கும்போது பாப்கார்ன் சாப்பிடுவாங்களா? ஏன் சாப்பிட்டா என்ன? அக்கா, சரி ஸ்ரீஜா, சரி, நான் எதுவும் பேசல, நீ கோபப்படாம டிவி பாரு. ஹாஸ்பிட்டல்லையா? நான் மீட்டிங்ல தானே இருந்தேன். அப்புறம் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்? வர்ஷினி, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். ம். டாக்டர், என் தங்கச்சி எப்படி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். பயப்படாதீங்க. மயக்க மருந்து கொடுத்ததுனால தான் மயக்கமா இருந்தாங்க. இப்பதான் கண்ணை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. இனிமே அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். நல்லா ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். டேக் Thank கேர் you. வர்ஷினி. தேங்க்யூ டாக்டர். அக்கா, வர்ஷினி, மயக்க மருந்து கொடுத்ததா சொல்றாங்க. நான் எப்படிக்கா ஹோட்டல்ல இருந்து இங்க வந்தேன்? என்ன வர்ஷினி நீ மீட்டிங் ஹோட்டல்ல நடக்குதுன்னு சொன்னதும் யார் என்னன்னு நீ பார்க்காம இப்படி போயிடுவியா? ராகவ் கிட்டயாவது ஒரு கால் பண்ணி கேட்கணும்ல. இல்ல விஷால், ராகவ் கம்பெனில இருந்து திவ்யான்னு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி ஹோட்டல்ல மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் ஹோட்டலுக்கு வந்தேன். என்ன ஆச்சுக்கா? ராகவ் சொன்ன கிளையண்ட் மீட்டிங் ஹோட்டல்ல நடக்கல வர்ஷினி. என்ன? இந்த ஸ்ரீஜா ஏன்க்கா இப்படி இருக்கா? என் வாழ்க்கைய மொத்தமா அழிச்சதுக்கு அப்புறமும் அவளுக்கு என் மேல அப்படி என்னக்கா கோவம்? வர்ஷினி, நீ எதுவும் வருத்தப்படாத. அவளுக்கு சீக்கிரமா ஒரு பாடத்தை நம்ம சொல்லி தருவோம். எப்படிக்கா? அவ ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒண்ணு பண்றா. நீங்க அதுல இருந்து என்ன காப்பாத்திடுறீங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் விஷாலும் இல்லாம போயிருந்தா என் நிலைமை என்னக்கா ஆயிருக்கும்? யோசிச்சு பார்த்தா என் உடம்பெல்லாம் நடுங்குதுக்கா. வர்ஷினி, இந்த பாரு வர்ஷினி, நடந்ததை பத்தி எதுவுமே யோசிக்காத. உன் கூட இருந்த அந்த ஆளுங்களை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். நம்ம போய் விசாரிச்சா கண்டிப்பா உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும்.